Hi, hello and welcome to VM Commerce. This is Meenakshi. Today in this video we are going to see 11th Standard Accountancy Chapter 3 oda exercise problem number 10. So, this is golden rules of accounting. This base பண்ணி தான் நம்ம journal entries prepare பண்ண போறோம். So, this is your problem given in the page number 61. First, Raja has a hotel. The following transactions took place in his business. Journalize them. So, Rajaன்றவர் ஒரு hotel business வந்து start பண்றாங்க. So, what is the first transaction? He started business with cash. So, Rajaன்றவர் cash invest பண்ணி business start பண்றாரு. Now, you will be able to tell the two accounts involved very easily. ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம். ஸோ உங்களால் வந்து ஈஸியாக எந்த ரெண்டு அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ த டூ அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ்ட் இஸ் கேஷ் அண்ட் கேபிட்டல். ஸோ கேஷ் இஸ் அ ரியல் அக்கௌண்ட், கேபிட்டல் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். அப்போ எது வந்து பிஸ்னஸ்குள்ளே வருது? கேஷ் கம்சன். அப்போ ரூல்ஸ் அப்ளைடு வந்து கம்சன். ராஜா இஸ் த கிவர். ஸோ இது கிவர், கம்சன் கிவர். அப்போது டெபிட் credit. What is the entry? Cash account debit to capital account. 3 lakhs debit credit ரெண்டுதுலையுமே எழுதியாச்சு. Next one, purchased goods from Rajiv on credit. ஸோ இது வந்து credit transactions. creditல ராஜீவ்ன்ற பர்சன் கிட்ட இருந்து குட்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகே, பர்ச்சேஸ்டு குட்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து காமனாக ஸ்டாக்கை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம பர்ச்சேசஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ நேம் ஆஃப் த அசட் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்னிச்சர், மிஷினரி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை மென்ஷன் பண்ணலாம். ஸோ குட்ஸுன்னு மென்ஷன் பண்ணிட்டாலே நம்ம பர்ச்சேசஸையும் சேல்ஸையும் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ த டூ அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ்டு, பர்ச்சேசஸும் ராஜீவும். ஏன்னா கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னா கேஷ் வந்து அங்கே இன்வால்வ் ஆகாது. ஸோ த டூ அக்கௌண்ட்ஸ் இஸ் பர்ச்சேசஸ் அண்ட் ராஜீவ். பர்ச்சேசஸ் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட், ராஜீவ் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். இப்போ பர்ச்சேசஸ் வந்து எக்ஸ்பென்சஸ் மேட், ராஜீவ் இஸ் த கிவர். ஸோ டெபிட் credit. Entry is purchases account debit to Rajiv account. Okay, 1 lakh rupees debit credit la எழுதியாச்சு. Next transaction, cash deposited with the bank. So bankல cash deposit பண்றாங்க. businessல இருக்கிற cash எடுத்து bankல deposit பண்றாங்க. So two accounts involved is bank and cash. So bank is a personal account, cash is a real account. ஸோ அதனுடைய ரூலை அப்ளை பண்ணுங்கள். பேங்க் வந்து ரிசீவரா கிவரா? பேங்க் இஸ் த ரிசீவர். ஏன்னா பேங்க்கில் தான் அமௌண்ட்டை கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறோம். வாட் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் த கம்பெனி? கேஷ். ஸோ பிஸ்னஸ்லேருந்து கேஷ் வெளியில் போகுது. ஸோ ரிசீவர் கோஸ் அவுட். டெபிட் கிரெடிட். ஸோ த என்ட்ரி இஸ் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ 2 lakh rupees டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் போட்டாச்சு. நரேஷன் வந்து எழுதுறதுக்கு மறந்துடாதீங்க. பீயிங் கேஷ் டெபாசிட்டட் இன் டு த பேங்க். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன், சி பாரோடு லோன் ஃப்ரம் பேங்க். இப்போ நம்ம முந்தின டிரான்சாக்ஷன் டெபாசிட் பண்ணதுக்கு பார்த்தோம். இப்போ பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்க? லோன் வந்து பேங்க்லேருந்து பாரோ பண்ணுறாங்க. ஸோ லோன் அப்படின்னா எதா பாரோ பண்ண போகிறாங்க? கேஷு பாரோ பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அப்போ எந்த ரெண்டு அக்கௌண்ட்ஸ் வந்து இங்கே இன்வால்வ் ஆகிருக்கு? ஓகே, the two accounts involved in this transaction is cash as well as bank. ஸோ நம்ம வந்து பிளைனாக பேங்க்கு அப்படின்னு எழுதணும்னா கேஷ் வித்ட்ரான் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ இங்கே வந்து பேங்க் லோனுன்னு மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் வந்து பிஸ்னஸில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது வந்து லோனாக நம்ம பேங்க்லேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு. ஸோ கேஷும் பேங்க் லோனும் இந்த ரெண்டு அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. கேஷ் வந்து என்ன அக்கௌண்ட்டு? ரியல் அக்கௌண்ட். ஸோ பேங்க் லோன் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட், பேங்க்கு தான் லோன் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் கேஷ் வாட் கம்ஸ் இன், தென் கிரெடிட் த கிவர். பேங்க்கு தான் லோனு ப்ரொவைட் பண்ணுறாங்க பிஸ்னஸ்க்கு. ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட். வாட் இஸ் த என்ட்ரி? கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் லோன் அக்கௌண்ட். 1 lakh rupees போத் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் எழுதிட்டோம் நம்ம. தென் நெக்ஸ்ட் ஒன், வித்ட்ரான் from bank for personal use. Withdrawn என்னது? பேங்க்ல இருந்து
கேஷை எடுக்கிறது ஃபார் பர்சனல் யூஸ். ஸோ இந்த பர்சனல் யூஸ் அப்படின்ற வேர்டு வந்தாலே ஒரு வேர்டு நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கணும் எப்பயுமே. பர்சனல் யூஸ் அப்படின்னாலே ட்ராயிங்ஸ், அதாவது அந்த பிஸ்னஸோட ப்ரொப்ரைட்டர் அவரோட சொந்த தேவைக்காக பேங்க்லேருந்து அமௌண்ட்டு வித்ட்ரான் பண்ணுறாரு. வித்ட்ரான்னா பேங்க்லேருந்து எடுக்கிறது. ஓகே, ஸோ பர்சனல் யூஸ் அப்படின்னாலே என்னது? ட்ராயிங்ஸ். ஓகே, அது நமக்கு தெரியும். ஸோ இன்னொரு அக்கௌண்ட் என்ன இன்வால்வ் ஆயிருக்கு? எங்கேருந்து எடுக்கிறாரு? பேங்க்லேருந்து கேஷை வித்ட்ரான் பண்ணுறாரு. அப்போ ட்ராயிங்ஸும் பேங்க்கும் இந்த ரெண்டு அக்கௌண்ட்டு தான் இன்வால்வ் ஆயிருக்கு. Drawings is a personal account. Bank is also a personal account. அப்போ என்ன ரூல் அப்ளை பண்ண போகிறோம்? Drawings ப்ரொப்ரைட்டர், அந்த பிஸ்னஸ் ப்ரொப்ரைட்டர் தான் ரிசீவர், அவரோட பர்சனல் யூஸ்க்கு வாங்குறார். ஸோ ரிசீவர் அண்ட் கிவர். அப்போ டெபிட் கிரெடிட். ஸோ வாட் இஸ் த என்ட்ரி? ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ ரெண்டுத்துலேயுமே 800 என்ட்ரு பண்ணிடணும். நெக்ஸ்ட் என்ட்ரி சி on date number 23, this is the transaction given. Amount paid to Rajiv in full settlement through NEFT transaction 99,000 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எந்த டிரான்சாக்ஷனோட கண்டினியூஷன் அப்படின்னா டேட் நம்பர் 2. ஓகே, ஜான்வரி 2ஆம் தேதி ராஜீவ் கிட்ட இருந்து நம்ம கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? 1 lakh rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பிஸ்னஸில் இருந்து நம்ம ராஜீவுக்கு எவ்வளோ பே பண்ணுறோம்? 99,000 பே பண்ணுறோம். இந்த ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற வேர்டு வந்தாலே நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம பிஸ்னஸில் இருந்து 1 lakh rupees கொடுக்கணும். பட் நவ் வி ஆர் பேயிங் ஒன்லி 99,000. 99,000 ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1000 அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்கவுண்ட்டுன்ற வேர்டு டிரான்சாக்ஷன்ஸில் எங்கேயுமே இல்லை, நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்கவுண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ கம்பெனி என்ன பண்ணுது? பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்க? டிஸ்கவுண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்க. ஓகே, எப்போ நம்ம கேஷ் பே பண்ணுறோமோ அப்போ நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுறோம். எப்போ நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணுறோமோ அப்போ டிஸ்கவுண்ட்டு அலோவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கேஷ் பெய்டு மீன்ஸ் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஓகே, கேஷ் ரிசீவ்டு மீன்ஸ் டிஸ்கவுண்ட் அலவுடு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பிஸ்னஸ்லேருந்து கேஷை பே பண்ணுறோம். அப்போ டிஸ்கவுண்ட்டு 1000 rupees நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ பேங்க் அப்படிங்கிறது என்னது? பர்சனல் அக்கௌண்ட். ராஜீவ் பர்சனல் அக்கௌண்ட். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு என்னது? நாமினல் அக்கௌண்ட். ரிசீவ்டு பெய்டுன்ற வேர்டு வந்தாலே என்னது? நாமினல் அக்கௌண்ட். இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸை மென்ஷன் பண்ணுறது. ஸோ பர்சனல் நாமினல். இப்போது பேங்க்குக்கு இந்த ரூலை அப்ளை பண்ண போகிறோம். பேங்க் மூலமாக தான் நம்ம இதை பே பண்ணுறோம். ஓகே, த்ரூ நெஃப்ட் அப்படின்னா என்னது? நெட் டிரான்சாக்ஷன், ஆன்லைனில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ சி, ரிசீவர், பேங்க் இஸ் த கிவர், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படிங்கிறது பிஸ்னஸ்க்கு ஒரு இன்கம்ஸ். ஓகேவா? ஸோ எதை டெபிட் பண்ண போகிறோம்? ராஜீவ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ண போகிறோம். ஓகேவா? அவர் தான் ரிசீவர். பிஸ்னஸ்லேருந்து அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறாரு. பிஸ்னஸ் பே பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறவர் ராஜீவ். டெபிட் த ரிசீவர். யார் வந்து பே பண்ணுறா? பேங்க்லேருந்து அமௌண்ட்டு போகுது. ஸோ பேங்க் இஸ் த கிவர். ஸோ நமக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கு? டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இஸ் 1000 rupees. ஸோ என்ட்ரி பாருங்கள், ராஜீவ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஸோ ராஜீவில் 1 lakh rupees கொடுத்துடணும். ஸோ 1 lakhம் நம்ம செட்டில் பண்ண மாதிரி தான் நம்ம காமிக்க போகிறோம். பேங்க்கில் 99,000. ஸோ பேங்க்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் போகுது? 99,000 தான். ஸோ 1000 டிஸ்கவுண்ட்டு நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன், பெய்டு கிளப் பில் ஆஃப் த ப்ரொப்ரைட்டர் பை செக். ஸோ கிளப் பில் ஆஃப் த ப்ரொப்ரைட்டர், பிஸ்னஸ் ஓனர் வந்து அவரோட கிளப்பு பில்லை செக்கில் பே பண்ணியிருக்கிறாரு. எங்கேருந்து? பிஸ்னஸ்லேருந்து எடுத்து. ஸோ இது என்னது? அவரோட பர்சனல் யூஸ்க்கு அவர் மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறார். ஓகேவா? பேங்க்லேருந்து 200 rupees எடுத்து அவரோட பர்சனல் யூஸ். கிளப்பு பில்லு அப்படிங்கிறது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸ் இல்லை, அவரோட ஓன் யூஸ். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம பர்சனல் யூஸ்னு வந்தாலே ட்ராயிங்ஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம். செக் அப்படிங்கும்போது செக் இன்வால்வ்ஸ் பேங்க் டிரான்சாக்ஷன். ஓகேவா? அப்போ எந்த 2 அக்கௌண்ட்ஸ் வந்து இங்கே வந்து இன்வால்வ் ஆகிருக்கு? ட்ராயிங்ஸும்
பேங்க்கும். ஓகே, drawings வந்து பர்சனல், பேங்க் இஸ் ஆல்சோ பர்சனல். அப்போ என்ன ரூலு? ரிசீவர் கிவர், டெபிட் கிரெடிட். ஸோ என்ட்ரி என்ன? drawings அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ 200 ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ்லையும் என்ட்ரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன், paid electricity bill of the proprietor's house through debit card 2000 rupees. ஓகேவா? ஸோ proprietor house, அந்த பிஸ்னஸ் ஓனரோட வீட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லு ஓகேவா டெபிட் கார்டு மூலமாக பே பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுவும் என்னது? பர்சனல் யூஸு. அவரோட ஹவுஸ் ரெண்ட்டுக்கும் பிஸ்னஸ்க்கும் கனெக்ஷன் கிடையாது. ஓகேவா? நம்ம எப்பயுமே அக்கௌண்ட்ஸ் புக்கில் என்ட்ரு பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் என்டைட்டி கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஓனர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே ப்ரொப்ரைட்டர் அவரோட பர்சனல் யூஸ்க்கு எடுத்துருக்கிறாரு. பேங்க்கில் இருந்து, அதாவது டெபிட் கார்டு ஸ்வைப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ பேங்க்கில் இருந்து அமௌண்ட்டு போகுது. ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லேயும் நமக்கு ட்ராயிங்ஸும் பேங்க்கும் தான் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ சேம் ரூல்ஸ், பர்சனல், ரிசீவர் கிவர், டெபிட் கிரெடிட், ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் 2000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன், லஞ்ச் ப்ரொவைடட் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டு அ சேரிட்டி. ஓகேவா? சேரிட்டினா என்னது? ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்க்கு, ஒரு நல்ல விஷயத்துக்காக, ஒரு ஆர்ஃபனேஜுக்கு, சேரிட்டிக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க? லஞ்சு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ஸோ அமௌண்ட் எவ்வளோக்கு கொடுக்குறாங்க? 1000 rupees. அப்போ இங்கே எந்த ரெண்டு அக்கௌண்ட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு? லஞ்சு ப்ரொவைடட் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டு அ சேரிட்டி. ஸோ இங்கே யாருக்கு வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம்? பிஸ்னஸில் இருந்து சேரிட்டிக்கு. ஓகேவா? அவங்க தான் ரிசீவர். ஸோ என்ன நம்ம பே பண்ணுறோம்? லஞ்சு. அப்போ லஞ்சுன்னு நம்ம எழுத போகிறதில்ல. ஸோ நம்ம எதுவாக வந்து இங்கே பே பண்ணுறோம்? 1000 rupees. நம்ம எப்பயுமே நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் எழுத போகிறதில்ல, மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ 1000 rupees ஒர்த்துக்கு நம்ம லஞ்சு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ 2 அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ்ஸ், சேரிட்டியும் கேஷும். புரியுதா? நம்ம இங்கே லஞ்சுன்றதை எடுத்துக்கக்கூடாது. கேஷ் ஒர்த் ஆஃப் 1000 rupees. ஸோ 1000 rupees ஒர்த்துக்கு லஞ்சு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ கேஷ் தான் பிஸ்னஸை விட்டு வெளியில் போகுது. ஸோ சேரிட்டி அப்படிங்கிறது என்ன அக்கௌண்ட்டு? பர்சனல் அக்கௌண்ட். கேஷ் வந்து ரியல். ஸோ என்ன என்ட்ரி வரும்? ரூல்ஸ் வரும். ரிசீவர், கேஷ் கோஸ் அவுட், டெபிட் கிரெடிட். என்ட்ரி இஸ் charity account debit to cash account 1000 rupees. Then bank levied charges for locker rent. ஸோ லாக்கருக்கு பேங்க் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. லெவீடுனா மேக் த சார்ஜஸ். ஸோ வந்து சார்ஜ் வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. எதுக்கு? அவங்க ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. பிஸ்னஸ் மேனுக்கு லாக்கர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. பேங்க் சார்ஜஸ் ஃபார் த லாக்கர் ரெண்ட் 1000 rupees. ஓகே, ஸோ எந்த ரெண்டு அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு? பேங்க்கு சார்ஜஸ், பேங்க் சார்ஜஸ். அடுத்து பேங்க்கு. ஸோ அவங்களே நம்ம அக்கௌண்ட்டிலேருந்து அந்த சார்ஜை என்ன பண்ணிக்க போகிறாங்க? எடுத்துக்க போகிறாங்க. ஓகே, நம்ம பிஸ்னஸ்லேருந்து கேஷாக நம்ம கொடுக்க போகிறதில்ல, நம்ம அக்கௌண்ட்டிலேருந்து அவங்க லாக்கருக்குரிய சார்ஜஸை எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ பேங்க் சார்ஜஸும் பேங்க்கும் தான் இங்கே இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ பேங்க் சார்ஜஸ் இஸ் அ என்ன அக்கௌண்ட்டு? நாமினல் அக்கௌண்ட். ஓகே, அது வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ், அவங்களுக்கு கொடுக்குற கமிஷன் மாதிரி. ஸோ பேங்க் வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ்க்கு சர்வீஸ் சார்ஜ் போடுறாங்க. ஸோ பேங்க் சார்ஜஸ் வந்து நாமினல், பேங்க் இஸ் அ பர்சனல். ஸோ இது வந்து எக்ஸ்பென்சஸ், பேங்க் வந்து கிவர். ஸோ டெபிட் கிரெடிட், பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகே, 1000 rupees போட்டாச்சு. தேங்க்யூ.